இத பத்தி சக்தி உங்ககிட்ட வந்து பேசினதுக்கு நீங்க சம்மதம் சொன்னீங்கன்னு அவன் சொன்னான். அதை நான் சீரியஸா எடுத்துக்கல. இப்ப நீங்க சொல்லுங்க தினேஷ், எனக்கு உங்க வாயால கேட்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும். என்னை கடத்தி கொண்டு போய் தாலி கட்டினவன் அவன். இத்தனை நாளா அவன் வீட்டுல அவனோட ஒரே ரூம்ல வாழ்ந்திருக்கேன். ஆனா ஒரு செகண்ட் கூட அவனை நான் என் புருஷனா நினைச்சதில்ல. ஒருவேளை நான் இப்ப வந்தா நீங்க என்ன ஏத்துக்குவீங்களா? ஒன்னும் அவசரம் இல்ல, யோசிச்சு உங்களோட முடிவை சொல்லுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல ரேவதி. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். லைஃப்ல ஒரு செகண்ட் கூட உங்களை பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன். இந்த நிமிஷமே நான் உங்களை ஏத்துக்க தயாரா இருக்கேன். இப்ப நீங்க இதை கேட்டதுக்காக சொல்லல, என் மனசுல இதான் ஓடிட்டு இருந்துச்சு. இதை எப்படி உங்ககிட்ட கேட்கறதுன்னு தெரியாம தான் நான் தவிச்சிட்டு இருந்தேன். நீங்க ரொம்ப தைரியமா ரொம்ப தெளிவா விஷயத்த சொல்லிட்டீங்க. இதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம 2 பேருக்கும் ஓகே, எங்க வீட்டுல கூட பிரச்சனை இல்லை. ஆனா உங்க வீட்டுல இதுக்கு சம்மதிப்பாங்களா? நாங்க போன நாள்ல இருந்து தாலி கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் இப்படி அங்க கஷ்டப்படுறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இந்த கல்யாணத்தால நடந்த பிரச்சனைகள்ல ரொம்ப காயப்பட்டது, எந்த தப்பும் பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறது எல்லாமே நீங்க தான். நீங்க ரொம்ப நல்லவர் தினேஷ். எனக்கு உங்க சம்மதம் தான் முக்கியம். நீங்க நேத்துக்கு தயார்னா வேற எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில இனிமே உங்க கூட சேரவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு வாய்ப்பு திரும்ப அமையும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நான் என்ன ரேவதி உங்களை ஏத்துக்கிறது? நீங்க எப்போ என் மனைவியா வருவீங்கன்னு நான் தான் காத்துட்டு இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தினேஷ். என் மேல இவ்வளோ அன்பும் மரியாதையும் வச்சிருக்கிற ஒருத்தர் என் வாழ்க்கை முழுக்க துணையா வரதுக்காக கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எனக்கு கிடைச்சா அதுக்கு மேல சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் கிடையாது. அப்புறம் ரேவதி, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னீங்கன்னா நான் வீட்டில் பேசி ஏற்பாடு பண்றதுக்கு வசதியா இருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் தினேஷ். ஓகே ரேவதி, என்ன டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுமா? இந்த கல்யாணம் முறைப்படியா நடந்துச்சு, இதுக்கு ஒரு ப்ரூஃபும் இல்லை இந்த தாலியை தவிர. அதை ஒரு செகண்ட்ல கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவேன். அப்புறம் என்ன ரேவதி? நீங்களும் நானும் சந்திச்சுக்கிறதுக்கு காரணமா இருந்ததே நம்ம படிக்கிற IAS கோர்ஸ் தான். படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி நான் எக்ஸாம்ல பாஸ் ஆக வேண்டிய நேரத்துல இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என் ஆசையை நிறைவேறாம பண்ணிட்டான் அந்த சக்தி. கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டா நான் காலம் பூரா அவனுக்கு அடங்கி இருப்பேன்னு நினைச்சிருக்கான். என்னை பத்தி அவனுக்கு தெரியாது. நான் IAS பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகிட்டா உயிரை விட்டுருவேன்னு சவால் விட்டுருக்காரு அந்த சிதம்பரம். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவங்க வீட்டுல போய் உட்காந்துருக்கேன். நான் அந்த வீட்டுல இருக்கும் போதே IAS பாஸ் ஆகி ஒரு கலெக்டரா தான் வெளியே வரணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்களா தினேஷ்? என்ன கேள்வி இது? உங்களுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்றேன். நீங்க அங்க இருந்து கலெக்டரா தான் வெளியே வருவீங்க. அதுக்கு நீங்க என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. அப்புறம் டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? நான் வேணா உங்களை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணட்டுமா? இல்ல, பக்கத்துல ஒரு டெய்லர் கடைக்கு போக வேண்டியது இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும், நானே போய்க்கிறேன். ஓகே ரேவதி, நான் கிளம்புறேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுங்க. வரேன்.